ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம கதிரும் நம்ம ராஜுவும் ஒரு பக்கம் குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க. எதுக்குடா அந்த ஆள் கத்துறாரு, இந்த கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு விட்டுட்டு இருக்க. வெயிட் பண்ணுங்க, நான் சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். சின்ன புள்ள பாண்டி உரண்டை இழுத்துட்டு இருக்காரு. என்னத்தான் நடக்குதுன்னு பார்த்தா சரவணன் ஒரு பக்கம் வந்துட்டாரு. சரவணனும் பழனியும் வீட்டுக்கு வர. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அம்மா தான் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுச்சேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்னதாம்மா இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, சுகர் அதிகமாகிடுச்சா, பிபி ஹை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன வந்தாலும் இந்த ஆள் மாற போகிறது இல்லை, மண்டையில் முடியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க நக்கல் பண்ணிட்டு இருக்க, இந்த இருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து குதிச்சது யாரு, நம்ம பாண்டியனுங்க. கடைசியில் பாண்டியன் முன்னாடி என்ன திருட்டு குடும்பமா நீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கிளிக்கிறாங்க. நான் நகை எடுத்துட்டு போய் வித்தது யாருக்குமே தெரியாது, விற்க போனது என்கிட்ட நகை இருக்குன்னே முதல்ல யாருக்கும் தெரியாதுன்னு விஷயத்த சொல்ல, கடைசியில் போட்டு எல்லா உண்மையும் உடைக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது கதிர் தான் விற்க சொன்னானான்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா நடிக்கிறீங்கடா, நாடகக்கார குடும்பம்னான்ட்டு கண்ணா பின்னான்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, ராஜுவோட அப்பாவும் இந்த விஷயத்தை கேட்க, உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியாது, ஒரு உண்மை சொல்லட்டுமா அட சொல்லி தொலையன் பக்கி, ஏன் பக்கி சொல்லட்டுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் நம்ம கோமதி அம்மாவும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி அம்மா ஒரு பக்கம் என்னாச்சு மீனா, என்னத்த சொல்ல போறான்னு சொல்லி கேட்க, ஐயோ உண்மை வெளியே வர போகுதுடா, கதை ஆரம்பத்தில் இந்த எபிசோடோட ரீலே இப்போதான் வெளியே வர போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்னம்மான்னு பார்க்குறீங்களா, ராஜியோட திருமணம் உண்மை வெளிவருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் டென்ஸ் எல்லாம் போட்டு இவனுங்க மாட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க வேற. சரி விடுங்க, ஆளுக்கு கண்டென்ட் கிடைச்சா நல்லது தானேப்பா, நாட்டில் 4 பேர் நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பிஜிஎம் டப்புன்னு போட்டுட்டு கது ரொம்ப நல்லா வந்தா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்